அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகான ஒரு மேடை பேச்சு. அதனால் எனக்குள் ஒரு சிறிய குழப்பம். நாம் என்ன சொல்வது, இந்த மக்களுக்கு எப்படி இந்த அரசியலை புரிய வைப்பதென்று. ஏனால் எந்த ஒன்றையுமே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் போதுதான் அதில் ஒரு தெளிவு இருக்கும். தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும். அதனால் என்னவோ தெரியல, நம்ம திமுகவும் அதிமுகவும் இந்த ஊழல் செய்வதையும் கொள்ளையடிப்பதையும் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். மறந்து விடுமோ என்ற ஒரு பயமேடு இப்பொழுதுதான் என்னால் அதை உணர முடிகிறது. அதற்கு ஒரு காரணம் உண்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் இந்த ஊழல், லஞ்சம், இதை தாண்டி இவர்கள் செய்த ஆட்சி நிர்வாகம் எதுவும் கிடையாது. இன்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஊர் ஊரா வாக்கு சேகரித்து வருகிறார். என்ன சொல்லி சேகரித்து வருகிறார்? 50 ஆண்டு கால ஆட்சியை இவர்களிடம் கொடுத்த பின்பும் இன்னும் கடைசியாக இவர்கள் அறிவித்த 1000 ரூபாய் வந்து உங்களை சேர்ந்ததா என்பதை மட்டுமே சொல்லி வாக்கு சேகரித்து வருகிறார். மிச்ச இந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அவர்களால் விவரித்து சொல்ல முடியவில்லை. நீங்கள் தயவு செய்து நீங்கள் எந்த கட்சியின்பால் ஈர்ப்பு கொண்டவராக இருந்தாலும் சரி, நாங்கள் சொல்வதை சரி தவறு என்று ஒரு நிமிடம் நீங்கள் நியாயமான முறையில் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் வாக்கு சேகரிக்கின்ற முறை சரியா தவறா? திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கட்சி, இந்த கட்சிக்காரர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரர் மிக கோபத்தில் உள்ளார்கள். அவருடைய கோபத்தில் ஒரு நியாயம் உள்ளது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கூட்டணி கட்சி எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணி வைப்பது என்ற பேரம் முடிந்து விட்டது. இப்பொழுது அவர்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் எந்த பகுதியில் எவ்வளவு வாக்கு நம்ம கட்சிக்காரர்களுக்கு இருக்கு, அதை மாவட்ட செயலாளரிடம் கொடுத்து அந்த பணத்தை ஒன்றிய செயலாளரிடம் கொடுத்து விட வேண்டும். அந்த பணத்தை கிளை செயலாளரிடம் கொண்டு சேர்த்து விட வேண்டும். இந்த பணமெல்லாம் அந்த ஊருக்கு சென்று சேருமா என்ற ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? துண்டு பிரச்சாரம் அடித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் சென்று மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு சரி தவறு, சத்தியம், நீதி, அநியாயம் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு அது கோபத்தை வர வைக்கத்தான் செய்யும். அவர்களுடைய தேர்தல் பிரச்சார முறை வேறு, நாம் தமிழர் கட்சிக்கு பிள்ளைகளுடைய பிரச்சார முறை வேறு. ஆகையாலே அவர்கள் நம்ம மீது கோபம் கொண்டிருக்கிறார்கள். இல்ல அவர்கள் போல நீங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதில் இலவசம் என்பதை நீங்கள் பட்டியலிட வேண்டும். ஒரு 200, 300 இலவசம். ஆடு இலவசம் தருகிறோம், மாடு இலவசம் தருகிறோம், தோடு இலவசம் தருகிறோம், தொங்கட்டான் இலவசம் தருகிறோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? ஒழிப்போம் ஒழிப்போமே தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறேன். அதனால அவர்களுக்கு கோபம் வருது. எதை ஒழிப்போம் சொல்றோம்? வேலையின்மையை ஒழிப்போம் சொல்ற, தமிழ்நாட்டோட கடனை ஒழிப்போம்னு சொல்ற, வறுமையை ஒழிப்போம்னு சொல்ற. இந்த மாதிரியான ஒழிப்போம் ஒழிப்போம் சொல்றத கண்டு அவனுக்கு கோபம் வரும். என்னடா நாங்க இலவசம் தர்றோம் சொல்லிட்டு வர்றோம், நீ ஒழிக்கிறோம் சொல்லிட்டு வர்ற. அதனால அவர்களுக்கு நம்ம மீது கோபம் வருகிறது. தயவு செய்து சுயமாக சிந்திக்க பழகுங்கள். சுயமாக சிந்திக்காமல் ஒரு கட்சியின் பின்னால் நின்று கொண்டு அது செய்வதெல்லாம் சரி என்று வாதிடுவதுதான் தேசபக்தி என்றால், அந்த தேசபக்தி என் செருப்புக்கு சமம் என்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். சிந்திக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர், ஒரு திமுக காரர், ஒரு அதிமுக காரர், என் கட்சிக்காரன் பணம் கொடுப்பது தவறு சொன்னதுண்டா? சொல்லுவதுண்டா? சொல்ல முடியுமா உங்களால? சொன்னால் மறுநாள் நீங்க அந்த கட்சியில் இருப்பியா? இது நீதியா? இப்படித்தான் வாக்கு சேகரித்து நீங்கள் ஆட்சியை பிடித்து அதிகாரத்தை சுவைக்க வேண்டுமா? உங்களுக்கு தெரிந்தது எல்லாமே இலவசம் 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 இலவசம். 1000 ரூபாய் இலவசம் தர்றேன்,
அடுத்து வந்தா எனக்கு மகளிர் உரிமை தொகை யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு இலவசம் தர்றேன். இவ்வளவுதான், உனக்கு தெரிந்ததெல்லாம் இலவசம். நாங்கள் இப்போது இங்கு ஒரு மேடை போட்டு மக்கள் முன்பு வாக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இதே ஐயா கார்த்திக் சிதம்பரம் ஒரு மேடை போட்டு இப்படி பேச முடியுமா? அவன் கட்சிக்காரனே கீழே 10 நிமிஷத்தை சொல்லிடுறான், தம்பி இறங்கி வாப்பா, ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு கூச்சமா இருக்கு, இறங்கி வந்துருன்றேன். பேச முடியாது. மக்கள் முன்னாடி போய் என்ன பேச முடியும் உங்களால? நீங்கள் என்ன சாதனை செய்தீங்க, உங்களால என்ன பேச முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. இலவசம் இலவசம் இலவசம். தயவு செய்து இந்த இலவசம் பெறுவதை மக்கள் மனதில் நீங்கள் உங்களிலிருந்து மாற்றிக்கொள்ளணும். இலவசம் ஒரு நாளும் உங்க வாழ்க்கை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவே செய்யாது. 1000 500 வாங்கிட்டு உங்க வாழ்க்கை மேம்பட்டுருமா? இல்ல கேட்கறத கேட்கிற ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடு அப்படின்னாது கேளு. அதை வாங்கியாவது ஏதோ ஒரு தொழில் தரவு பண்ணி பொழைச்சிக்க. அதுவும் கேட்க மாட்டேன். வெறும் 500 1000 இதுக்காக நான் ஓட்ட வித்துறேன். ஒன்று மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இலவசங்களை நீங்க தயவு செஞ்சு தவிர்க்கணும். எப்போதுமே ஆறுதலால் காயங்கள் ஆறவே செய்யாது, தூறல்களால் பயிர்கள் விளையவே செய்யாது, அழுவதனால் எதையுமே நீ பெற முடியாது. உன் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் தான். அந்த இலவசம் பெறுவதை நீ நிறுத்திக்கிட்டு சுயமாக சிந்தித்து நீ எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கிறத முடிவு பண்ணு. நீ என்ன சொல்ற? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளோட கொள்கைகள் எல்லாம் சரி, ஆனால் கடைசியில் அவர் ஏதோ அவர் கத்தி கத்தி பேசுகிறார்கள் அப்படிங்கிற. என்ன கத்தி பேசுற? அவனுடைய மன வலி, அவனுடைய வேதனை, என் இனம் இப்படி கிடக்கேங்கிற மன வேதனை, மன வலியில பேசுறேன். அப்படிதான் பேச முடியும். கோபத்துல பேசுறவன் அப்படிதான் வேகமா தான் பேசுவேன். வேற எப்படி பேச முடியும்? கொடைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, அப்படித்தானே பேச முடியும். கொடைவாளினை பைய எடுத்து கொடியோர் செயலை பைய அறுத்து, அப்படி பேச முடியுமா? கொடைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, புகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா, அப்படிதான் பேசுவேன். அது ஒரு குற்றம்னு சொல்றேன். கத்தி பேசுறேன்னு பிரிவினைவாதம் பேசுறேன்னு சொல்றேன். நாங்க எங்கடா பிரிவினைவாதம் பேசுறோம்? யார்கிட்ட பிரிவினைவாதம் பேசுறோம்? வாழும் உரிமை எவருக்கும் உண்டு. அந்த முதல் வரியிலேயே உனக்கு அது புரியலையா? வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. அதைத்தான் சொல்றோம். வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. இனி எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், இது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. அவ்வளவுதான். எந்த மொழிக்காரனை எந்த இனத்துக்காரனை இங்க வந்து வாழாதேன்னு நாங்க என்னைக்கா பேசியிருக்கோமா? எந்த நாம் தமிழர் கட்சி மேடையில ஏதாவது பேசியிருக்கோமா? ஆனா இன தூய்மை பேசுறேன், இனவாதம் பேசுறேன். எங்க பேசுறேன்? உன் வீட்டை, இப்ப உனக்குன்னு ஒரு சொத்து இருக்கு, உன் வீட்டை உன் ஊர்ல இருக்க எவனா ஒரு நல்லவனா பார்த்து எழுதியா? உன் பிள்ளைகளுக்கு எழுதியா? ஆட்சியாளரை மட்டும் யாரோ நல்லவன் ஆள கொடுக்கலாம் அப்படின்ற கேவலம் ஒரு வீடு, உன் வீட்டை வந்து உன் பிள்ளைக்கு தான் எழுதி கொடுக்கணும். அது மாதிரி தானே இந்த இனத்தின் பிள்ளைக்கு தானே அந்த நாட்டை கொடுக்க முடியும். அவன் தானே ஆள முடியும். உன் வீட்டு மேல இவ்வளவு அக்கறை இருக்கு உனக்கு. ஆனா இந்த நாட்டு யார் வேணாலும் ஆளலாங்கிற, வர்றவன் போறவெல்லாம் ஆளலாங்கிற. ஸ்டாலினுக்கு இந்த நாட்டு ஆள்றதுக்கு, இந்த தமிழ்நாட்டு ஆள்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன தகுதி சொல்லுவேன். ஐயா கலைஞருடைய மகன் என்பதை தாண்டி ஒரு சின்ன தகுதி சொல்லு. அவரை ஒரு பேப்பர் இல்லாம, காகிதம் இல்லாம தனியா கூட்டி போய் நிப்பாட்டி வச்சு, யாருமே சுத்தி இல்லாம, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம், இந்தியாவில் எத்தனை மாநிலம், தமிழ்நாட்டோட கடன் என்ன, இந்தியாவோட கடன் என்ன, இதை அடைக்கிறதுக்கு ஏதாவது உண்ட வழி இருக்கான்னு கேள்வி. ஏதாவது ஒரு பதில் சொல்லினா நான் போய் நேர திமுக சேர்ந்துருவோம். ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஒரு பேப்பர் எடுத்து வச்சு முன்னாடி வச்சுக்கிட்டு அது என்னங்கிறத வாசிச்சுட்டு அதுக்கு ஏதாவது கேள்வி கேட்டக்கூடாது. அப்படி 4 பேரை சுற்றி நிப்பாட்டி வச்சுட்டு எந்த தொலைக்காட்சியில எந்த பேட்டியும் கொடுத்துடக்கூடாது, அப்படியே அழைச்சிட்டு போயிடுறேன். இது ஒரு இனத்துக்கான ஒரு தலைவனோட அடையாளமா? இது ஒரு தகுதியா? எந்த தகுதியுமே இல்லாத ஒருத்தரை வந்து நீ ஆளை வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. என்னமோ இந்த இனத்துல, இந்த தமிழ்நாட்டுல தமிழகத்தை ஆள எவனுக்குமே தகுதி இல்லாத போல நீ ஐயா ஸ்டாலின் ஆளை விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு இந்த நம்ம தமிழகத்தை கொண்டு போயிட்டு இருக்க. ஒருத்தன் ஒரு விபத்துல அடிபட்டு போய் ஒரு ரோட்டு ஓரமா படுத்து கிடக்குறான், அவனுக்கு மண்டையில ரத்தம் வடிஞ்சு ஓடு. அவனை காப்பாத்தணும், அறுவை சிகிச்சை கொண்டு போய் அவனை காப்பாத்தினாதான் உயிர் பிழைப்பேன். நாங்க இந்த பக்கம் கை நீட்டுறோம், வா போவோம் மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்துக்கலாம், பொழைச்சுக்கோம். நாங்க இந்த பக்கம் கை நீட்டோம், திமுக அதிமுக இந்த பக்கம் கை நீட்டேன். நீ யார் கையை இறுதி பட்டிக்கணுங்கிறத நல்லா புரிச்சுக்க. உண்மையிலேயே நான் அவனை மருத்துவமனையில் ஒன்றை சேர்த்து உன்னை பொழைக்க வச்சிருவான்.
ஆனா இவன் பழக்க வைக்கணும்னு சொல்லி கையெடுத்துட்டு போயிட்டு இருக்கிற நுரையீரலாம் ஆத்து விட்டு வெளியில் தூக்கி வச்சுட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இவர்கள். நீங்க மிக கவனமாக இருங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வென்று போனார்கள் ஒரு சரித்திரத்தை படிக்க நீங்கள் எல்லோரும் மைக் சின்னத்தில் வாக்களித்து எங்கள் சகோதரியை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்கள் முன்னின்று வந்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். தவறாது எங்கள் அக்காவை நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.